ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயலண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வயலண்ட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எக் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இந்த 3 உணவுகள் பார்த்திங்கன்னா, கருமுட்டை வெளி வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை நல்லாவும் இம்ப்ரூவைஸ் இருக்கும். மற்றும் நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையை பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் தயார்படுத்தின மாதிரியே இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா எக் குவாலிட்டி சரியாக இல்லாமல் போகிறதுனாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை ஏற்பட்டுருக்கும். எக் குவாலிட்டி என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன தான் சரியான ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே சில பெண்களுக்கு அவங்களோட உடல் சார்ந்த பிரச்சனைனால பார்த்திங்கன்னா எக் சரியான விதத்தில் வளராமல் போயிட்டுருக்கும். அப்படி வளர்ந்த எக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க சினைப்பையிலேருந்து வெளில வரும்போது அது சரியாக ஆணோட ஸ்பெர்மோடு சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தரமில்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். அப்படி நீங்கள் சரியாக இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் உங்களுடைய எக்கை குவாலிட்டியாகவும் நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ரொம்ப அதிகப்படியான பார்த்திங்கன்னா கரு நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கருப்பையில் போய் தங்கிறதுக்கான ஒரு சூப்பரான எக்கை பார்த்திங்கன்னா இந்த உணவுகளை நீங்கள் பர்டிகுலராக எடுத்துக்கும்போது உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உணவுகளை நீங்கள் எப்பொழுது எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய ஓவலேஷன் டே பார்த்திங்கன்னா சரியாக 28 நாட்கள் கொண்ட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 14th டே ஓவலேஷன் ஆகும். அப்படி உங்களுடைய 14th டே நீங்கள் இருக்குன்னா சரியாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த 3 ஃப்ரூட்ஸை மட்டும் இந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எக்கும் பார்த்திங்கன்னா தரம் சூப்பராகவே இருந்துட்டு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எக்கு வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா சில உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையினால் பார்த்திங்கன்னா அந்த எக்கு உங்களுக்கு அந்த இடத்துலையே, அதாவது வெளிவந்த நாள்லேயே வெடித்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக் உங்களுக்கு பீரியடாக வர்றதுக்கும் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஆயிட்டுருக்கும். அப்படிப்பட்ட பெண்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவலேஷனுக்கு ஒரு 3 days முன்னாடியிலேருந்தே நீங்கள் இந்த ஃப்ரூட் இந்த 3 விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறதுனால அந்த ப்ரீ ரேடிக்கல் கிட்டேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஃபாக உங்களுடைய எக் இருக்கிறதுக்கும் இதனுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருந்துகிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க அந்த உணவு என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த உணவு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் ப்ளூபெரி, அதுக்கப்புறம் ராஸ்பெரி, இந்த 3 உணவுகளை தான், இந்த ஃப்ரூட்ஸை தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவலேஷனுக்கு ஒரு 3 days பிஃபோர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எக் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய கருப்பைக்கு பார்த்திங்கன்னா வெளிவரக்கூடிய முட்டைக்கு நல்ல ஊட்டச்சத்து தர்றதுக்கும் இந்த 3 பெரி வகைகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அல்லது ராஸ்பெரி. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் 3த்தையும் கலந்து கூட எடுத்துக்கலாம். உங்களால் எல்லாமே வாங்க முடிஞ்சால் எல்லாத்தையும் கலந்து கூட இந்த 3 நாட்களும் சும்மா ஒரு 2 விதத்தில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக ஒரு பாக்கெட்டே ஒரு டப்பாவே காலி பண்ணுறோன்ற அளவுக்கு கிடையாது. நீங்கள் 3த்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் 3 days மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய கருமுட்டை அந்த வளர்ச்சிக்கும் மற்றும் பார்த்திங்கன்னா கருமுட்டை குவாலிட்டிக்கும் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் தரும். இது உங்களுடைய இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓவலேஷனுக்கு முன்னாடி எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது 28 கொண்ட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்குலேஷன் தெரியும். இதுவே உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் உங்களுடைய ஓவலேஷன் டே தெரியாமல் போயிருந்ததா நீங்கள் ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை கால்குலேட் பண்ணியே நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கோங்க. சூப்பர் ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் தொடர்ந்து எவ்வளோ காலத்துக்கு எடுக்கணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 2 monthsன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல உங்களுடைய கருமுட்டையோட தரத்தை பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். அந்த 3 days மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கு மேற்கொண்டு எடுத்துக்கிட்டாலுமே எந்த தவறுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்.